Tirukkural and Classification of Water Resources Management Law and Policy. This is the title today. Valluvar has rightly classified the sources of water, the water resources, the nature of water based on scientific evidence. I would like to cite only two corals, and that two out of that only one in this particular video. We have already discussed there is something called Tirukkural and Ocean Studies in our video. In that, he categorically points out and reveals a greater understanding about the entire geography, that the world is inhabitable in is only 1/3 of the land area is comprising or is inhabitable for human habitation because of availability of fresh water. The remaining 3/4, that is 70% of this world, is covered by seawater, that is salt water. So therefore he is able to classify salt water, fresh water. Again, he subclassifies the fresh water in scientific basis in a coral titled under country, the chapter country. In Tamil it is called Nadu. I would like to recite the coral in Tamil first, then I would like to translate the same for our viewers. நாடு என்கிற அதிகாரத்தில் பல விஷயங்களை அவர் சொல்லுகிறார், இன்க்ளூடிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், how pollution shall be prevented, all these things. அதில் அப்படி சொல்லிட்டு வரச்ச ஒரு நாட்டுக்கு எதெல்லாம் உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறது 2 விஷயந்தான். ஒன்று வாட்டர், இன்னொன்று ஹில் வித் டென்ஸ் ஃபாரஸ்ட், waterfalls, running stream including rivers etc. Then well fortified, equipped with out-of facilities, the fort in which the king is residing. So these are all the important organs of the country, that according to Valluvar. அப்போ என்ன சொல்றார் பாருங்க, இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இருபுனலும், இருபுனல் மீன்ஸ் 2 type of water, 2 வகையான நீரை அவர் குறிப்பிடுகின்றார். ஒன்று கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் என்று நாம் தமிழிலே கூறுகின்றோம். சர்ஃபேஸ் வாட்டர், தரை மீது உள்ள நீர், இது ஆற்று நீர், ஏரி நீர், குளம் இவற்றையெல்லாம் குறிக்கும். அதுபோக there shall be a hill. அது என்ன மாதிரியான ஹில்லாக இருக்கணும்னா, வருபுனலை கொண்ட ஹில்லாக இருக்கணும். வரும் புனல், என்னது வரும் புனல்? மலையிலிருந்து வழிந்து ஓடுகின்ற நீர் அருவி. அந்த நீர் அருவி காட்டினை கடந்து ஆறாக சென்று கடலினை அடைகின்றது என்பதை நாம் அறிவோம். அப்போ அந்த ஃபால்ஸினை தரக்கூடிய மிகப்பெரிய ஹில்ஸ், அப்படித்தானே இன்றைக்கு நிறைய ஆற்றின் பிறப்பிடங்கள் மலையாகத்தானே இருக்கிறது. அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட மலையை கொண்ட நாடே சிறந்த நாடாக இருக்க முடியும். அந்த மலையிலிருந்து வரக்கூடிய புனல், புனல், அது சுனையிலிருந்து நீர் வரலாம், சுனை நீராக இருக்கலாம், நீர் அருவியின் மூலம் விழக்கூடிய நன்னீராக இருக்கலாம், ஆற்று நீராக இருக்கலாம். ஆக இது போன்ற பல வகையான தண்ணீரினை அவர் எவ்வளவு பகுத்தாய்வு செய்கின்றார். அது போக நல்ல கோட்டையை, சிறந்த கோட்டை, அந்த கோட்டை இன்றைக்கு இருக்கிற பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், ஆர்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்
பகைவர்களால் அழிக்க முடியாத அளவிற்கு, நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறார். அது நம்முடைய விவாதத்திற்கு சற்றே வெளியே இருக்கிறது என்று சொன்னாலும், இவை எல்லாம் ஒரு நாட்டினுடைய தலையாய உறுப்புகள்னு சொல்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தண்ணீரானது இன்றைக்கு சொல்லக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு, சர்ஃபேஸ் வாட்டரை பற்றி சொல்லியிருக்காரு, ரன்னிங் வாட்டரை பற்றி சொல்லியிருக்காரு, ஃப்ரெஷ் வாட்டரை பற்றி இவ்வளோ சொன்ன சால்ட் வாட்டரை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முந்தின குரலில் தான் பலம் குன்றா அப்படின்ற வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் இதே அதிகாரத்தில், நாடு என்கிற அதிகாரத்தில். அப்போது வாட்டர் ரிசோர்ஸஸ் ஷால் பி சஸ்டெயினபிள் பேசிஸ். அந்த சஸ்டெயினபிள் பேசிஸில் நம்ம வாட்டரை பயன்படுத்தணும், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது, நீர் மாசினை நாம் தடுக்க வேண்டும். இது போன்ற பல தகவல்களை திருக்குறளிலே ஐயன் திருவள்ளுவர் மிக அழகாக பதிவிட்டிருக்கின்றார், நமக்கெல்லாம் எடுத்து இயம்பியிருக்கின்றார். அவற்றை நாம் நல்ல வகையிலே பயன்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பட்சத்திலே இன்றைக்கு உள்ள சுற்றுச்சூழல் சட்டங்கள் எதுவும் தேவையில்லை. அவை தர்மத்தின் அடிப்படையிலேயே, அறத்தின் அடிப்படையிலேயே செயல்படுத்தப்படக்கூடும். ஆனால் அதற்கான மனிதருக்கு அந்த சூழல், அந்த மனநிலை மனிதர்களிடம் இருக்கிறதா என்கிற கேள்விதான். அது இல்லாத பொழுதுதான் சட்டம் போட்டு மனிதர்களை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நம்முடைய அரசாங்கம், சமூகமும் தள்ளப்பட்டிருக்கிறது. இதை சமூக பொறுப்பாக ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும். வள்ளுவம் வாழ்க, திருக்குறள் ஓங்குக, தமிழர்களின் சுற்றுச்சூழல் பங்களிப்பு வெல்க என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். காட் பிளஸ் யூ ஆல்.